கல்ல தள்ளி விட உள்ளார. வயல்வெளியில் சாய்ந்த நிலையில் எட்டி பார்த்த 4 முக சூலக்கல். சோழ கடம்பார் வீரன் கொடுத்த மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம். இன்றளவும் காக்கப்படும் பண்பாட்டு அடையாளம். எழுநூறு ஆண்டுகளாக மாறாமல் இருக்கும் ஆதனூரங்குளம் கிராமம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டம் மருதப்பட்டி ஊராட்சி ஆதனப்பட்டி வயல்வெளி பகுதியில் தான் இந்த 4 முக சூலக்கல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் கல் சிற்பம் மட்டும் கிடையாது, அது அடங்கிய பண்பாட்டு அடையாளம். அதனை காணிக்கையாக வழங்கியவர் யார், அந்த நிலத்தை வழங்கியவர்கள் எதற்காக வழங்கியிருக்கிறார்கள் என தோண்ட ஏராளமான அற்புதமான தொல்லியல் பொக்கிஷ புதையல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கிறது. இது குறித்து புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு கழகத்தின் உறுப்பினர் கீரனூர் பா முருகபிரசாத் அளித்த தகவலை பாருங்கள். அந்த சூலக்கல் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என விரிவான தகவல்களை கூறினார். இது குறித்து புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு கழகத்தின் நிறுவனரும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை ஆய்வாளருமான மங்கனூர் மணிகண்டன் கூறும்போது, தேவதானத்திற்கு வழங்கிய நன்கொடைகளை அடையாளப்படுத்துவதற்காக வைணவத்திற்கு சங்கு சக்கரம் பொறித்த திருவாழி கல்லும், சமண பள்ளிக்கு முக்கூடை கல்லும், புத்த சமயத்தை குறிக்க தர்ம சக்கரமும், சைவ கோவில்களுக்கு உரிய நிலங்களில் திரிசூல கற்களும் வழங்கப்படுவது அந்த காலகட்டத்தில் வழக்கமாக இருந்திருக்கிறது என விரிவான பதிவுகளை சொல்கிறார். அப்படி ஆதனப்பட்டியில் வயல்வெளியில் சாய்ந்த நிலையில் 4 முக சூலக்கல் காளையின் வரைகோட்டு உருவத்தோடு அமைந்திருக்கிறது. அந்த கல்வெட்டில் 3 பக்கங்களும் 23 வரிகள் இருக்கிறது. அந்த சூலக்கல் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து 4 எல்லைகள் சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளி பிரதேசங்கள், கிணறுகள், ஆதனூரில் இருக்கக்கூடிய குளம் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்களும் சோமீஸ்வரமுடைய நயினார் சிவன் கோவிலுக்கு சொந்தமானதாக்கி அது நன்கொடையாக வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை குறிப்பிடும் விதமாக இந்த சூலக்கல் அங்கே நடப்பட்டு இருக்கலாம். சுமார் 700 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதனூரங்குளம் மற்றும் ஆதன வயல் என்ற பெயர் அந்த கிராமத்திற்கு இன்று வரை மாறாமல் இருப்பது தமிழனின் பண்பாட்டு அடையாளத்தை பல நூறு ஆண்டுகளாக கடத்தி செல்வதை இந்த சூலக்கல் நிரூபித்திருக்கிறது. இந்த ஆய்வின் போது புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு கழகத்தின் உறுப்பினர் பா முருகபிரசாத், மருதம்பட்டி ஊராட்சி ஆதனம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட கிராம முக்கியஸ்தர்கள் ஏராளமானோரும் உடன் இருந்தனர். தங்களது ஆதனவயல் பகுதியில் இப்படி ஒரு அற்புதமான தமிழனின் பொக்கிஷம் கிடைத்ததை எண்ணி அப்பகுதி மக்கள் பெருமையாக களி கூர்ந்து வருகிறார்கள். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.